வணக்கம். வாழ்நாளெல்லாம் பாட்டு, வாழ்வெல்லாம் பாட்டு. இல்ல, பாட்டுக்கும் நமக்கும் நம்ம லைஃப் லாங் அப்படி ஒரு பந்தம் இருக்கு. எப்படி அப்பா அம்மா மாதிரி, எப்படி மனைவி குழந்தைகள் மாதிரி, எப்படி நல்ல நண்பர்கள் மாதிரி அப்படின்ற மாதிரி அந்த லிஸ்ட்ல இப்படி ஒரு பாடலுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு. குறிப்பா இசைஞானி இளையராஜாவுடைய பாடலுக்கும் நமக்கும் அப்படி ஒரு பந்தம் இருக்கு. ரேஷன் கார்டுல தான் இளையராஜா சாரை நம்ம சேர்த்துக்கலாம். சரி, இளையராஜா அவர்களுடைய இந்த பாட்டுக்கு இணையா இன்னைக்கு யாராவது ஒரு பாட்டு போடச்சோம், நான் தைரியமா சவால் விடுறேன். இப்படி ஒரு பாட்டை இசைஞானி அளவுக்கு கால்வாசியாவது இன்னைக்கு இருக்கிற ஒரு மியூசிக் டைரக்டர்ஸ் யார் வேணாலும் இந்த பாட்டை போடணும். இந்த மாதிரி ஒரு பாட்டு. படம் ஃபெயிலியர் தான். ஆனா 1980களில் வந்த இந்த பாட்டு, இந்த படம் இன்னமும் நமக்கு நினைவுல இருக்கு. அப்படின்னா அப்படிப்பட்ட நினைவு எவ்வளவு சுகமானது. படம் ஃபெயிலியர், ஆனா பாட்டு அந்த படத்தை இன்னமும் நாம நினைக்க வச்சுக்கிட்டே இருக்குது. அந்த பாட்டு தான், படம் தான் நினைவெல்லாம் நித்யா. ஸ்ரீதர் சாருடைய டைரக்ஷன்ல கார்த்திக் ஜிஜிலாம் நடிச்ச இந்த படம் அட்டகாசமான ஒரு வெஸ்டர்ன் ஸ்டைல் மியூசிக் கொண்ட பாடல் அப்படின்னு தான் சொல்லணும். அது என்னங்க இசைஞானி இளையராஜா ஒரு படத்துல 6 பாட்டா அத்தனையுமே ஹிட் ஆக்கி கொடுத்துருவாருங்க. ஆமா, படம் ஓடுதா ஓடலையாங்கிறதெல்லாம் இல்லை, தனக்கு படம் பிரமாதமான மெட்டுகளை போட்டு டியூனை போட்டு இன்ஸ்ட்ருமெண்டேஷனை வச்சுக்கிட்டு சும்மா வித்தை காட்டுறதுல இசைஞானி இளையராஜா அளவுக்கு யாருமே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நூற்றாண்டினுடைய வரம் இளையராஜா. இளையராஜா பாடலை கேட்பது வரம்ங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இளையராஜாவே நமக்கு கிடைத்த வரம் தான். அப்படி நினைவெல்லாம் நித்யால எந்த பாட்டை எடுக்கிறதுன்னு தெரியாம தான் குழம்பிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நாளா. இந்த பாட்டு, ஐயோ இந்த பாட்டு கோச்சுக்குமே, அந்த பாட்டை பேசுவோமா, இந்த பாட்டு என்ன ஆகும், இந்த பாட்டு மட்டும் என்ன மட்டமா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இந்த படத்துல இருக்கிற எல்லா பாடல்களை பற்றியும் ஒவ்வொரு கட்டத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்த பாட்டு இப்போதைக்கு நம்ம பேசுவோம். அதாவது மார்கழி எல்லாம் முடிந்து தை மாதம் முடிந்து மாசி மாதம் வந்துவிட்ட இந்த சமயத்திலையும், பனி குறைந்து வெயில் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கிற இந்த சமயத்திலையும் ஒரு குளிரினுடைய இதம் நமக்கு தேவை, ஒரு பனியினுடைய ஜில்லிப்பு நமக்கு தேவை. அப்படி பனியிடுகிற ஒரு ஜில்லிப்பு தான் இந்த பாட்டு. வைரமுத்து அவர்களுடைய வரிகள், எஸ்பிபி சாருடைய குரல், இசைஞானியினுடைய அந்த வெஸ்டர்ன் டைப் இசை, அடிச்சுக்கவே ஆள் கிடையாது. அந்த ஒரு பனியை தூவுகிற அந்த பாட்டு தான் பனி விழும் மலர்வனம் அப்படிங்கிற அந்த பாட்டு. ஃபர்ஸ்ட் கிட்டார்லேருந்து ஆரம்பிப்பார், டிங் 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 அப்படின்னு அப்படியே சன்னமாக கேட்கும். இவரும் சன்னமாக பாடுவார். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், அப்படியே வயலின் அடிப்போம். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனி வரும், இனி வரும் முனி வரும் தடுமாறும் கனி மரம் அப்படின்னா ட்ரம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த பாட்டு ஃபுல்லாக ட்ரம்ஸ் ஒரு பக்கம் விளையாண்டுட்டே இருக்கும். முக்கியமாக புல்லாங்குழலும் வயலினும் பேசும், அப்படியே பேசிக்கும். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் இனி வரும் தடுமாறும் கனிமரம் அப்படின்னு இருக்கிறது விளையாடும். இந்த பாட்டில் இருக்கிற அந்த சங்கதிகளையும் அந்த பின்னணி இசைகள் இருக்குல்ல, அதெல்லாம் கவனிச்சு பாருங்க. அப்படியே அதை காதை மூடிட்டு கேட்டு பாருங்க. அதாவது அப்படியே ஹெட்ஃபோனை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை கேட்கும்போது அப்படி வச்சுக்கோங்க, கண்ணை மூடிக்கங்க, அப்படியே காதையும் மூடியாச்சு இப்போ ஹெட்ஃபோன் வழியா. அப்படியே இந்த பாட்டை கேளுங்க. இசைஞானி அவர்கள் ஒரு இசை ராஜாங்கமே நடத்தி ஒரு பனியாக ஒரு குளிராகத்தான் இந்த பாட்டை நமக்கு தந்திருப்பார் அப்படின்னு தான் சொல்லணும். பனி விழும் மலர்வனம் முன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் இனி வரும் தடுமாறும் கனிமரம். அது பாருங்க, பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும், இனி வரக்கூடிய முனிவரும், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். தடுமாறுவாங்க. பனி விழும் மலர்வனம் இனி வரும் முனிவரும்
தடுமாறும் கனிவரும் பனி விழும் மலர்வனம். இதுக்கு வயலின்லாம் பூந்து விளையாடிட்டு அப்படி இப்படி சுற்றி சுற்றி அப்படியே வந்து திரும்ப பாட்டுக்கு வரும்போது அப்படியே ஒரு ராஜா ஒரு ஆலாபனையே பண்ணியிருப்பார் அந்த இசையில் வயலினில் வச்சுக்கிட்டு. அந்த இடத்துல பாருங்க, சேலை மூடும் இளஞ்சோலை டெங் 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 டெங், மாலை சூடும் மலர் மாலை, சேலை மூடும் இளஞ்சோலை டெங் 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 டெங், மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும். இந்த 20 கால், 2 கால்கள்ல 2 கைகள்ல இருக்கிற மொத்தம் 20 நகங்கள், 20 நிலவுகள். ஒரு நிலவு தானே இருக்கு, ஆனா வைரம் சார் சொல்ற 20 நகங்களும் 20 நிலவுகளாம். 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும், கைகள் இடைகளில் நெலிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனிவிழும் மலர்வனம். அந்த வரியை கவனிச்சிங்களா? அந்த மெட்டு, சேலை மூடும் இளஞ்சோலை, மாலை சூடும் மலர் மாலை, 20 நிலவுகள் நகமெங்கும் ஒளிவிடும், இளமையின் கனவுகள் விழியோரம் துளிர்விடும். இந்த தாளம். கைகள் இடைகளில் எலிகையில் இடைவெளி குறைகையில் எரியும் விளக்கு சிரித்து கண்கள் மூடும் பனி விழும் மலர்வனம். உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் இனிவரும் தடுமாறும் கனிமரம். என்ன வாத்தியம் பாருங்க இசை. அதுக்கப்புறம் காமன் கோயில் சிறைவாசம். சிரிப்பா இருப்ப எஸ்பிபி, அவருடைய ட்ரேட்மார்க் முத்திரையை பதிச்சிருவார். காமன் கோயில் சிறைவாசம், காலை எழுந்தால் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே. என்ன கவனிச்சிங்களா? காமன் கோயில் சிறை வாசம், காலை எழுந்தால் பரிகாசம், காலை எழுந்தால் பரிகாசம், தழுவிடும் பொழுதிலே, அப்படி தழுவிக்கொள்ளும் போது இதயமே இடம் மாறிடுதான். எப்படி அப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு ஆணுடைய ஒருத்தருடைய இதயம் வந்து இடது பகுதியில் இருக்கு, அப்ப பெண்ணுக்கு இடது கை பக்கத்துல இருக்கு இல்லையா? ஒவ்வொருத்தர் எல்லாருக்கும் இடது பக்கத்துல தான் இதயம் இருக்கு. அப்ப தழுவிக்கிறாங்கல்ல, அப்ப இவருடைய இதயம் இங்கே போயிடுதான், இங்கே போயிடுதான், அப்ப இடம் மாறிடுது. வந்துதான் தழுவிடும் பொழுதிலே இடம் மாறும் இதயமே, வியர்வையின் மழையிலே பயிராகும் பருவமே, ஆடும் இலைகளில் வழிகிற நிலவொளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் பானம் பாடி. எப்படி மெட்டு பாருங்க. ஆடும் இலைகளில் வழிகிற நிலவொளி இருவிழி மழையில் நனைந்து மகிழும் பானம் பாடி, பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம், உன் பார்வை ஒரு வரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். பனி விழும் மலர்வனம், பனி விழும் மலர்வனம், பனி விழும் மலர்வனம். இந்த பாட்டை யாரையாவது இதே அளவுக்கு ஒரு பாட்டு பண்ண சொல்லுங்க பார்ப்போம். வணக்கம்.